உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதியாடி பாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சாந்த சீத்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. சாந்த சீத்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே. குன்றென விளங்கும் பெம்மானே. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதே 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 கணபதே. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெரிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் அறிவில் உயிரும் அவன். அவனை அறிந்தால் நீ பெறுகிறோம், அவனை மறந்தால் நீ சிறியோம். அவன் நீ ஒன்றாய் கலக்குமிடம் அறிவு முழுமை அது முக்தி. அப்படி இறைவனை அன்றாடும் வழிபட்டு இறைவனை அறிந்து அவரோடு இணைந்து முக்தி அடைந்த மகான்கள் பலர் இந்த பாரத தேசத்திலே அவதரித்திருக்கின்றார்கள். அதிலே தொண்டு செய்து தொண்டிற்கே தன்னை அர்ப்பணித்து இறைவனோடு ஐக்கியமான ஒருவரைத்தான் இன்று நாம் பார்த்திருக்கின்றோம். அப்பர் பெருமான் என்று கூறப்படுகின்ற திருநாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்போம் என்று முதலிலே காலதாமதமாக வந்ததற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கோரிக்கொள்கின்றேன். இந்த சொற்பொழிவை நான் 2 பாகங்களாக பிரித்திருக்கின்றேன். அப்பர் எவ்வாறு இறைவனுடைய அருள் பெற்றார் என்பதை முதல் பாகமாகவும், அருள் பெற்ற பிறகு அவர் எப்படியெல்லாம் அடியவர்களுக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்து இந்த சமுதாயத்திலே தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார் என்பதை 2வது பாகமாகவும் நான் சொல்ல இருக்கின்றேன். இன்றைய தினம் முதல் பாகமாக அப்பர் பெருமானினுடைய அவதாரமும், அவர் பரசமயம் செல்வதும், பரசமயத்திலிருந்து மீண்டும் சைவ சமயம் திரும்புவதையும் நாம் காணலாம். ஒரு முறை தசக்ரீவன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அந்த தசக்ரீவன் என்ற அரக்கன் திக்விஜயம் சென்று எல்லா திசைகளிலும் வென்று தன்னுடைய நாட்டிற்கு திரும்ப வந்து கொண்டிருந்தான். வருகின்ற வழியிலே எம்பெருமானார் வீட்டிலிருந்த கைலை மலை குறிப்பிட்டது. தசக்ரீவனோ அந்த கைலை மலை தனக்கு குறுக்காக இதுதான் நமக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிட்ட ஆணவமும் அகங்காரமும் தலைவிரித்து ஆடணும். இறைவனுடைய அருளால் தான் இவனுக்கு அவ்வளவு பலங்களுமே வந்தது. இந்த தசக்ரீவன்கிற அரக்கனுக்கு இறைவனுடைய வரத்தினால் தான் அவ்வளவு பலமுமே வந்தது. இப்பொழுது இறைவன் இருக்கக்கூடிய மலையே பலமாக வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறார். நந்தியம்பெருமான் எவ்வளவோ சொல்கின்றார், தசக்ரீவனே இது இறைவன் மகிழ்ந்து உய்யும் மலை. இந்த மலையை நீ நேரா மேல கிராஸ் பண்ண முடியாது, நேராக கடக்கல் ஆகாது. எனவே வலம் வந்து செல்வாயாக அப்படிங்கிற. அதை பார்த்து குரங்கு முகத்தை வச்சுட்டு குரங்கு மாதிரி இருக்கிற நீயா எனக்கு உபதேசம் பண்றதுன்னு தசக்ரீவன் கேட்கிறான். உடனே நந்தியம்பெருமான் கோபம் கொண்டு அவனை சபிக்கிறார். தசக்ரீவனே, எந்த குரங்கின் முகம் போல் இருக்கும் என்று நீ என்னை சபித்தாயோ அதே குரங்கால் நீ ஆளும் ராஜ்யம் ஒரு நாள் அழியும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அதையும் மீறி அவர் சொல்வதையும் கேட்காமல் தசக்ரீவன் என்ன பண்றான், தன்னுடைய 1000 கரங்களையும் வைத்து
அந்த கைலை மலையை அப்படியே பெயர்த்து எடுக்கின்றான். அப்பொழுது அங்கே பரமேஸ்வரன் நித்திய தியானத்திலே, சதா தியானத்திலே, நித்தியத்தின் நித்தியமாக தியானத்தின் உள்ளே தியானமாக அவர் அமர்ந்திருக்கின்றார். அச்சமயத்திலே பார்வதி தேவி மிக அருகிலே அவருக்கு மிக அருகிலே இருக்கின்றார். அவ்வாறு பார்வதி தேவியார் மிக அருகிலே இருக்கின்றார். இறைவன் எம்பெருமான் தவத்திலே இருக்கின்றார். இவன் கைலை மலையை அப்படியே கையோடு பெயர்த்து இப்படி தூக்குறான். அப்படி தூக்கும் போது கைலை மலையிலே ஒரு அதிர்வு உண்டாகிறது. பயந்த பார்வதி தேவி ஓடி வந்து சிவபெருமானை தழுவி கொண்டாலாம். ஐயனே, என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு சிவபெருமான், ஏன்னா சிவபெருமான சுத்தி இருக்கிறது யாரு? தழுவி இருக்கிறது அம்பாள். அம்பாளானவள் அருட்சக்தி. அருட்சக்தி எப்பொழுது கூட இருக்குதோ அப்ப சம்ஹாரம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா, கவலைப்படாதே, இதுல இந்த பிரச்சனையை இப்பொழுதே தீர்க்கிறேன்னு சொல்லி அவர் பெருவரல் இல்ல, பெருவரலில் இருக்கக்கூடிய நெகத்தை வச்சு ஒரு அழுத்தழுத்தினாரா அந்த கைலை மலையை. தசக்கிரீவன் அந்த மலையின் நடுவிலே சிக்கி அவனால் எந்திரிக்க கூட முடியாம அந்த மலையினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் கதறத் தொடங்கினான். 1000 ஆண்டுகள் கதறினான். ஒரு நாள் 2 நாளில் 1000 ஆண்டுகள் ஓ ஓ ஓ ஓ என்று ரோதனம் செய்தான். அப்படி ரோதனம் செய்து பொறுக்காமல் அந்த கைலை மலையே எப்படி இருக்கும்னா, எல்லா முனிவர்களும் சென்று அங்கே தியானம் செய்து கொண்டிருப்பார். அதுதான் கைலை மலையிலே அவர்கள் செய்கின்ற வேலை. அவ்வாறு தியானம் செய்து கொண்டிருக்கின்ற முனிவர்களிலே ஒருவருக்கு பெயர் வாகீசர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த வாகீசர் என்ற முனிவர் இவன் செய்கின்ற ரோதனத்தை தாளாது வந்து அவன்கிட்ட ஒண்ணு சொல்றார், எப்பா நீ ஓன்னு 1000 இல்ல இன்னும் 10,000 வருஷத்துக்கு கத்தினாலும் இறைவன் உண்மையில அருள் கொள்ள மாட்டார். இறைவன் சாமகான பிரியர், நீயும் இசையில் தேர்ந்தவன், சாமகானம் பாடு, இறைவன் கட்டாயம் அருள் புரிவார் என்றார். இறைவன், நான் எப்படி ஐயா சாமகானம் பாடுவது? நானே மலைக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து என்னை நீங்க கானம் பாட சொன்னீங்கன்னா என் கையில ஒண்ணுமே இல்லையே. தசக்கிரீவனே, உனக்கு 10 சிரமங்கள், அதுல ஒன்ன கொடுங்க. 20 கை வச்சிருக்க, அதுல ஒரு கையை எடுத்துக்க. உன்னுடைய நரம்புகளையே தந்தியாக போட்டு ஸ்ருதி மீட்டி சாமகானத்தை பாடுகிறார். இவனும் சாமகானத்தை பாடுகின்றார். இவன் பாடிய சாமகானத்தை கேட்ட உடனே எம்பெருமான் மனம் மயங்கி இறங்கி வந்து, தசக்கிரீவனே, நீ 1000 ஆண்டுகள் ரோதனம் செய்ததனால் இன்று முதல் உன் பெயர் ராவணன் என்று ஆகட்டும் என்று கூறி, நீ 50 லட்சம் வருடங்கள் இலங்கையை சுகமாக ஆண்டு வருவாய், எந்த குறைவும் இல்லாமல் நீ ஆளுவாய் என்கின்ற வரத்தையும் அவனுக்கு கொடுக்கின்றார். பாருங்களேன், இவ்வளவு பெரிய அரக்கன், எவ்வளவோ கொடுமைகளை செய்த ஒருத்தனே பாடி இறைவனை பணியும் போது அவருக்கே அருள் செய்யக்கூடிய அந்த பரமன் நம்ம எல்லாம் பாடினா அருள் புரியாமையா போயிடுறது இல்லையா? அதனால எல்லாரும் கட்டாயமாக அந்த பாட்டு வகுப்பிலே சேருங்கள். உங்களால் முடிந்த தேவார திருவாசகங்களை கற்றுக்கொள்ளுங்கள், பக்தி பாடல்களை கற்றுக்கொள்ளுங்கள். இது என்னது தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்படி அவருக்கு வரம் கொடுத்து ராவணனை காட்டிவிட்டார். இப்ப யாருக்கு திரும்புறாரு? வாகீசத்தை திரும்புறாரு. ஏப்பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நல்லவனுக்கு நல்லது பண்ணா நல்லது நடக்கும். நீ போய் ஒரு கெட்டவனுக்கு நல்லது பண்ணியிருக்கிறியே. என்னதான் நீ செய்வது நல்லதாக இருந்தாலும் ஒரு கெட்டவனுக்கு நல்லது செய்ததனால், ஒரு தீயவனுக்கு நீ நன்றி பாராட்டியதனால் அதற்குரிய விளைவை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனவே நீ பூமியில் சென்று பிறந்து மானுடனாக பிறந்து நீ செய்த தவறுக்குரிய தண்டனையை அடைந்து பின்னர் எம்மை வந்து சேருவாயாக என்று ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். அப்படி அவர் சாபம் பெற்ற வாகீச முனிவர் தான் பூமியிலே வந்து நாவுக்கரசர் என்கின்ற பெயரிலே திரு அவதாரம் செய்கின்றார். நடுநாடு, காஞ்சிபுரத்திற்கு அருகிலே உள்ள நடுநாடு, அது சேர சோழ பாண்டியர்களால் ஆளப்படாமல் நடுவிலே உள்ளதனால் அதனை நடுநாடு என்பார்கள். அந்த நாட்டினை மகேந்திர பல்லவன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். இது நடக்கக்கூடியது ஒரு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் இதெல்லாம் நடக்குது. அருகே திருவாமூர் என்கின்ற ஊர். திருவாமூர், அந்த ஊரே மகாலட்சுமியினுடைய அம்சமான ஒரு ஊராம் திருவாமூர். அந்த திருவாமூரிலே புகழனார் என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் இயற்பெயர் என்ன என்று யாருக்கும் தெரியாது. புகழனார் பல்வேறு விதமான தான தர்மங்களை செய்து புகழை ஈட்டியதால் அவர் பெயர் புகழனார்.
அவர்களுடைய மனைவியாரின் பெயர் மாதினியார், மாதிற்கு இனியார். அவரை போன்ற ஒரு மாது மங்கையர், இனிமையான ஒரு மங்கையர் இனி யாரும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே அவருக்கு மாதினியார் என்கின்ற பெயர் வாய்த்தது. இப்படி புகழனாரும் மாதினியாரும் சைவ சமயத்தின் மீது பற்று கொண்டு எம்பெருமானை சதாசர்ப்ப காலமும் வணங்கி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து அன்னதானமிட்டு தண்ணீர் பந்தலிட்டு சேவைகள் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு முதலிலே ஒரு பெண் மகவு பிறக்கின்றது. அதை அழகாக சொல்லுவார் சேக்கிழார், ஒரு அழகிய பெண் மகவு பிறந்தது என்று. அப்பெண் மகவு பிறந்ததும் மங்கையர்களுக்கெல்லாம் அவள் திலகம் போல் இருக்க வேண்டும் என்று திலகவதியார் என்று திருநாமம் சூட்டுகின்றார். அவருக்கு திலகவதியார் என்று திருநாமம் சூட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகின்றார். அம்மகவு பெண் மகவு பிறந்து சில முறை ஆண்டுகள் கழித்து என்று சேக்கிழார் பாடுகின்றார். பெரிய புராணம் படிக்கிறது வெறும் பக்தி இலக்கியங்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்வியலும் அதுல இருக்கு. வெறும் கதை சொல்வது மட்டுமல்ல, அந்த கதையெல்லாம் நீங்க புக்க படிச்சாலே உங்களுக்கே தெரியும். ஆனா நாங்க ஏன் சொல்லணும், அந்த வாழ்வியல் முறை சில முறை ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் குறைந்தது 3 ஆண்டுகளாவது இடைவெளி இருக்க வேண்டும்னு வாழ்க்கையினுடைய நம் அன்றாடும் வாழ்க்கைக்கு பெரிய புராணத்திலிருந்து தகவல் சொல்கிறார். சில முறை ஆண்டுகள் கழித்து ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண் மகவு பிறந்ததுன்னு சொல்ல, ஆண் மகவு அவதாரம் செய்தார் என்று இங்கே சேக்கிழார் பதிவு செய்கிறார். ஏனென்றால் சேக்கிழாருக்கு ஏற்கனவே தெரியும், இறைவனால் சபிக்கப்பட்டு வாக்கீச முனிவர் தான் வந்து இங்கு திரு அவதாரம் செய்கின்றார் என்பதனாலே அவர் திரு அவதாரம் செய்தார் என்கின்றார். பெரிய புராணத்திலே சேக்கிழார் ஒரு பெரிய நுட்பம் செய்தார். என்னவென்றால் 63 நாயன்மார்களை பற்றி பாடும் பொழுது 2 பேருக்கு மட்டுமே அவர் பெயரை வைத்து அவர் பெயரை முதலடியாக வைத்து அந்த காவியத்தை துவங்கினார். அதில் ஒருவர் திருநாவுக்கரசர், மற்றொருவர் மங்கையர்க்கரசி அம்மையார். ஏனென்றால் திருநாவுக்கரசர் மூலமாக ஒருவர் முக்தி அடைந்தார். அவரை பற்றி அடுத்த முறை பார்ப்போம். திருநாவுக்கரசர் மூலமாக அப்பூதியடிகள் என்ற ஒருவர் முக்தி அடைந்தார். அப்பூதியடிகள் இறைவனை எல்லாம் வணங்கவில்லை, தொண்டரை வணங்கி தொண்டராகவே மாறி தொண்டருக்கும் தொண்டராக இருந்து முக்தியை பெற்றவர் அப்பூதியடிகள். அதுபோலத்தான் மங்கையர்க்கரசியார் தான் பாண்டிய மன்னனை திருஞான சம்பந்தரிடம் சேர்த்து அவரை சைவ சமயத்திற்கு ஆளாக்கி அவரையும் உய்ய வைத்தார். இப்படி தான் உய்ந்தது மட்டுமில்லாமல் மற்றவர்களையும் உய்ய வைத்த காரணத்தினால் இவர் இருவர்களுக்கு மட்டும் அச்சிறப்பை கொடுத்து சேக்கிழார் பெருமான் பாடியுள்ளார். இப்படி அவர் திருவாவதாரம் செய்கின்றார். 2 குழந்தைகளும் சைவ சமயத்தின் மீது அளவற்ற பற்றை கொண்டு நல்ல ஒழுக்கமான குடும்பம் இல்லையா, அந்த குடும்பமே ஒரு நல்ல குடும்பம். வறியவர்களுக்கு தானம் வழங்குவது, அடியவர்களுக்கு உணவிடுவது, காலையிலே எழுந்து குளித்து பூவெல்லாம் எடுத்து பூசை செய்வது, தேவார திருவாசகங்கள் பாடுவது, பக்தி பாடல்களை பாடுவது, இப்படியெல்லாம் அந்த அவர்களும் வளர்ந்து அவர்கள் குழந்தைகளையும் வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்ணுற்ற குழந்தைகளும் செவ்வனே சிறப்பாக வளர்கிறார்கள். இப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே திலகவதியார் 12 வயதை எட்டுகின்றார். அப்படி 12 வயதை எட்டிய உடனே அவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறார். எனது 12 வயசுல கல்யாணமா, குழந்தை திருமண சட்டத்துல முடிச்சு புகழனார ஜெயில போட்ட வேண்டிய அது வல்ல. அக்காலத்திலே தமிழர்கள் ஒரு மரபை அவர்கள் எப்பொழுதும் இயற்கையோடு இயங்கி வாழ்வது. ஒரு மாம்பழம் பழுத்துச்சுன்னா அது சாப்பிட தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி காலம் எதை உணர்த்துகிறதோ, காலம் பக்குவப்பட்டு விட்டது என்று அறிவித்து விட்டால் நல்ல முறையிலே உணவு கொடுத்து வளர்த்தீர்களே ஆனால் அந்த பெண் மகவு தயாராகத்தான் இருக்கும். அந்த காலத்திலே பெண்களுக்கு திருமண வயது 12, ஆண்களுக்கு திருமண வயது 16 இப்படிதான் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. சரி, அது இந்த காலத்துல பேச முடியாது. சரி, அவ்வாறு 12 ஆண்டுகள் முடிந்ததும் புகழனார் திருமணத்துக்காகிய ஏற்பாடுகளை செய்கின்றார். அந்த ஊரிலே தளபதியாக இருந்த கலிப்பகையார் என்கின்றவரை இவருக்கு விவாகம் செய்ய பெரியோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூடி முடிவெடுக்கிறார். கலிப்பகையார் என்பவர் பல்லவ மன்னனும்
சேனைக்குரிய தளபதியாக சேனாதிபதியாக வேலை பார்க்கிறார். அவர் சேனாதிபதியாக இருக்கின்றார். சரி, நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சிலப்பதிகாரம் உணர்த்தும் அரசியல் படைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கின்ற சிலப்பதிகார உண்மையை போல திடீரென்று புகழனார் உடல்நலக் குறைவின் காரணமாக படுத்த படுக்கையாயிருந்து காலமடைகின்றார். புகழனார் தன்னுடைய கணவரான புகழனார் இருந்த பிறகு உலகத்திலே உள்ள அனைத்து பொருட்களையும் துச்சம் என மதித்தார் மாதினியார். அதனால்தான் அவர் மாதினியாரோ தன் கணவன் போய்விட்டான் என்பதாலே தன் மகன்களுக்கு கூட தன் மக்களை கூட பெரிதாக எண்ணாமல் கணவன் போன உடனே தானும் அவரோடு உடன்கட்டையில் ஏறி உயிரை விட்டார் மாதினியார். அது ஒரு விதத்திலே உண்மைதான். பாருங்கள், ஒரு கணவனும் மனைவியும் உடல் உயிர் மனம் என்கின்ற மூன்று நிலையிலேயும் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றி வாழ்ந்து விட்டார்களே, ஆனால் ஒருவரை பிரிந்து ஒருவர் ஒரு காலம் இருக்க இயலாது. அப்படி தனது கணவன் இறந்த உடனே அந்த மாலினியாரும் இறைவனடி சேர்கின்றார். பட்ட காலிலே படும் கெட்டபடியே கெடும் என்கின்ற பழமொழிக்கேற்ப இந்த சோகத்திலிருந்து மீள்வதற்குள்ளே அடுத்த சோகமான ஒரு செய்தி வந்தது. இவருக்கு மங்கையர்க்கரசியாரால் நிச்சயிக்கப்பட்டு திலகவதியாருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்த கலிப்பகையார் வடநாடு யுத்தத்திற்கு சென்று அந்த யுத்தத்திலேயே போர்க்களத்தில் வீரமரணம் எய்தினார் என்கின்ற செய்தியையும் மங்கையர்க்கரசியார் அந்த செய்தியையும் திலகவதியாருக்கு வந்தடைகிறது. திலகவதியாருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. உடனே திலகவதியார் ஒரு முடிவு செய்கின்றார். என் தாய் தந்தையாராலும் பெற்றோர்களாலும் இவரே என் கணவர் என்று சுட்டப்பட்டு எனக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்து விட்டது. எனவே நான் இவரையே எனது கணவராக ஏற்றுக்கொண்டேன் என்று அவரே இறந்து விட்டாரோ என் தாயினுடைய வழியை பின்பற்றி நானும் அவரோட உடன்கட்டை ஏறுகிறேன் என்று இந்த 13 வயது 14 வயது குழந்தை முடிவெடுக்கிறது. இனி இதற்கு மேல் எனக்கு வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை. அவரை தவிர வேறு மற்றொருவரை என்னால் கணவராகவும் நினைத்து பார்க்க இயலாது. எனவே நானும் உடன்கட்டை ஏறுகின்றேன் என்ற ஒரு முடிவை எடுக்கின்றார். அச்சமயத்தில் தான் மருநீக்கியார் என்று பெயரிட்ட அவருடைய தம்பி வருகின்றார். அக்கா, நீ தாராளமா முடிவெடு. நீ உடன்கட்டை ஏற போகிறாயா? தாராளமாக முடிவெடு. எனக்கரும் தாயும் நீ, எனக்கரும் தந்தையும் நீ, அன்புடைய ஆசானும் நீ. இத்தனை ஆண்டுகளும் தாய் தந்தையர் இல்லாமல் எனக்கு நீ அன்னையாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றாய். எனக்குரிய அத்தனை சேவைகளையும் நீதான் கவனித்துக் கொண்டிருக்கிறாய் அக்கா. இப்பொழுது நீ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாய். நான் உன்னை தடுக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பு ஒன்று செய். கொஞ்சமாவது விஷத்தை எனக்கு கொடுத்து என்னையும் கொன்று விட்டு பின்னர் நீ அந்த முடிவை எடுத்துக்கொள்ள அக்கா என்கின்றார். இந்த வார்த்தையை கேட்ட திலகவதியார் மனம் இறங்குகின்றார். தன் தமையனுக்காக வாழ்வது என்ற ஒரு முடிவை எடுக்கின்றார். அப்படி வாழும் பொழுது ஒரு விரதத்தை பூணுகிறார். என்று என் கலிப்பகையார் இறந்தாரோ இனி என் வாழ்விலே வசந்தம் இல்லை என்று வெள்ளாடை பூண்டு மலர் சூடுவதை நிறுத்தி திலகமிடுவதை நிறுத்துகின்றார் திலகவதியார். இனி நான் துறவு வாழ்க்கைதான் வாழப் போகின்றேன், எனது தம்பிக்காக வாழப் போகின்றேன் என்று வாழ்க்கையை தொடங்குகின்றார். யோசிச்சு பாருங்களேன், 2 குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு 14 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 10-11 வயசு. 2 குழந்தைகளும் தனியா வாழ்றாங்க. வாழ்க்கையில ஒரு வீட்டுல தனியா வாழ்றாங்க. இந்த சமுதாயம் உங்களுக்கு சும்மா விட்டுருக்குமா? இந்த காலத்திலையும் சரி, அந்த காலத்திலையும் சரி, சமுதாயத்தால் பல இன்னல்களுக்கு அவர் ஆளானார். இப்படி இன்னல்களை சந்திக்க சந்திக்க அவருக்கு மருநீக்கியாருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்கிறார்களே, அதனால நான் நல்லா படிக்கணும். எப்பவுமே பாருங்க, கஷ்டத்திலிருந்து வர பிள்ளைங்க நல்லா படிக்கும். எல்லா வசதிகளும் இருந்து படிக்கிற குழந்தைகளை விட குடும்பம் கஷ்டம் தெரிஞ்சு படிக்கிற குழந்தைங்க இன்னும் நல்லா படிக்கும். அப்படி அவ்வாறாக
மக்களுடைய கஷ்டம் தெரிந்து சமுதாயம் தமக்கு செய்கின்ற கொடுமைகளை எல்லாம் உணர்ந்த அவர் நன்றாக நம்ம சொல்றோம் இல்லையா, யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் ஃபர்ஸ்ட், அது எதுல படிச்சாலும் அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லா பாடத்திட்டங்களிலும் முதன்மை மாணவனாகவே வந்திருந்தார். இப்படி எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து கொண்டே இருக்கின்ற, எப்பவுமே அறிவு வந்தா என்ன கூட வரும், ஆணவமும் சேர்ந்து வரும். அதனால்தான் பாடுறாரு, கற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்துறையும் கூட்டா உன்னை காணும் நாள் எப்போது கற்றாவின் மனம் போல கசிந்து பண்ணுவையே. அதுதான் மாணிக்க வாசகர் பாடுவாரு, கற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் பாடுவாரு. அதே மாதிரிதான் இவரும் பாடுவாரு. கல்வி கரவாகிய கல்வி உலார்னு பாடுவார். அதாவது கல்விங்கிறது எப்பொழுதுமே இறைவனை அடைவதற்கு ஒரு தடைதான். அதுக்கு யார் உதாரணம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறவர். ஏன்னா இந்த 63 நாயன்மார்களிலே மெத்த படித்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அவர் வயது 53 வயதிலே தாய் சமயம் திரும்புகின்றார். 81 வயது வரை இறைவனால் சோதிக்கப்பட்டு 81 வயதிலே முக்தி அடைகின்றார். ஆனால் இதுல அருக படிக்க தெரியாத ஒரே ஆள் யாருன்னா கண்ணப்ப நாயகர். கண்டதிலிருந்து சிவபெருமான் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சு, கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சதிலிருந்து 6ஆம் நாள் அவருக்கு முக்தி. அவருக்கு படிப்பு தெரியாது, எழுத தெரியாது, போக தெரியாது, வர ஒண்ணும் தெரியாது. காட்டுல வேட்டையாடிட்டு இருந்த ஒரு வேடன். அதனால கல்வி என்றுமே இறைவனை அடைய ஒரு தடைதான். கல்வி ஞானமாக மாறாவிட்டால் கல்வி என்றுமே இறைவனை அடைகின்ற ஒரு தடைதான். இப்படி கல்வியிலே சிறந்து விளங்கியதும் அதற்குள்ளே அந்த ஆணவமும் அகந்தையும் சற்றே மேல வந்து வர ஆரம்பிச்சது. அப்பொழுது ஏன் நம்மளால இதுக்கு மேல வாழ்க்கையில வளர முடியலன்னு யோசிக்கிறார். சமுதாயம் மெச்சும்படி வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கின்ற சமயத்தில் தான் அரசன் அச்சமயத்திலே சமண சமயத்தில் இருக்கின்றான் என்பதை அறிந்து இவரும் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்தை நோக்கி செல்கின்றார். அந்த சமண சமயம் நோக்கி சென்றதும் துறவு பூண்டு வெள்ளாடை அணிந்து அவர் உள்ள போனதையும் சமணர்கள் பாக்குறாங்க, என்னது இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி 16-17 வயதிலே அவர் சமண சமயத்திற்குள் புகுந்து விடுகிறார். வந்தவுடனே அவருக்கு பல பட்டங்களையும் பதவிகளையும் கொடுத்து மருள்நீக்கியார் என்கின்ற திருநாமத்தை மாற்றி தர்மசேனர் என்கின்ற பெயரை வைத்து அவரை சமய பிரச்சாரத்திற்காக, சமண சமய பிரச்சாரத்திற்காக ஊர் முழுவதும் அனுப்புகின்றார்கள். எந்த சிவம் இருக்கிறது என்று பாட வேண்டிய இவர் ஊரெல்லாம் சென்று சைவம் என்கின்ற ஒரு சமயம் இல்லை, பரசமயத்துக்கு செல்லாதீர்கள் என்று சமண சமயத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகின்றார். அப்படி பிரச்சாரம் செய்து வருகின்றார். இதை கண்டு சகிக்க முடியாத திலகவதியார் தனது சொத்துக்களை எல்லாம் கோவிலுக்கு எழுதி வைத்துவிட்டு திருவதிகை வீரட்டானம் என்கின்ற சொல்கின்ற ஒரு தலம். திருவதிகை வீரட்டானம்னா தெரியுங்களா? இன்னைக்கு பன்ருட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பன்ருட்டி தான் திருவதிகை வீரட்டானம். அந்த கோவிலிலே இருக்கின்ற இறைவன் வீரட்டானேஸ்வரன் என்கின்ற இறைவன். அத்திருவதிகை வீரட்டானத்திற்கே சென்று திருக்கோவிலின் முன்பு ஒரு வீடு அமர்த்தி அங்கேயே இருக்கின்றார். அங்கேயே இருந்து கோவிலுக்கு தேவையான கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். தினமும் திரு அழகு பரிமாறுகின்றார். திரு அழகு பரிமாறுதல்னா தெரியுங்களா? எல்லார் வீட்லயும் இருக்கும் திரு அழகுங்கிறது. அந்த வீடு பெருக்குனா தொடப்பத்தால பெருக்கிறோம்னு இருக்கும். கோவிலை பெருக்குவது கோவிலை பெருக்குங்கன்னு சொல்லக்கூடாது. கோவிலின் திரு அழகு பரிமாறப்பட்டது அப்படிதான் சொல்லணும். சோ திரு அழகு பரிமாறுகின்றார். கோலம் மாக்கோலம் இடுகின்றார். இறைவனுக்கு தேவையான பூக்களை பொறித்து கட்டி தருகின்றார். அபிஷேகத்திற்கு நீர் எடுத்து தருகின்றார். இப்படி பல்வேறு செயல்களை செய்து இறைவனுக்கே தொண்டு செய்து திருவதிகை விரட்டானத்திலேயே அவர் தங்கிவிடுகின்றார். ஆண்டுகள் பல சென்றன. 16 வயதிலே ஒரு 16-17 வயதிலே தர்மசேனர் அங்கு சென்றார். மருள்நீக்கியாராக சென்று தர்மசேனராக மாறிவிட்டார். அவருக்கு இப்பொழுது 53 வயது, கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இளையவர்களாக இருந்த இருவரும் வயது முதிர்ந்து விட்டார்கள். 53 வயது முதியவர்களாக விட்டார்கள். அவர்கள் இந்த முதியவர் ஆகின்ற சமயத்திலே திலகவதியாருக்கு தினமும் ஒரே ஒரு வேண்டுதல் தான் இறைவன். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு
படுக்க போகும்போது கண்மூடி கைகூப்பி, இறைவா, உன்னிடம் நான் ஒன்றுதான் வேண்டுகின்றேன். உன்னிடம் நான் செல்வம் வேண்டவில்லை, பொருள் வேண்டவில்லை, சொத்து வேண்டவில்லை, பெயர் வேண்டவில்லை, புகழ் வேண்டவில்லை. ஒன்றுதான். எங்களது குடும்பமே உனக்கு வழி வழியாக தொண்டு செய்து வளர்ந்த குடும்பம். எங்கள் குடும்பத்திலே குலமகனாக அவதரித்தவன் தர்மசேனர் மருநீக்கியர். இப்பொழுது பரசமயம் சென்று எங்கள் குடும்பத்திற்கே ஒரு அவப்பெயராகிவிட்டான். அவனை எப்படியாவது மீண்டும் சைவ சமயத்திற்கு திருப்பி கொண்டு வந்து விடேவா, இது ஒன்றுதான் நான் உன்னிடம் வேண்டுவது என்று கூறி அந்த வேண்டுதலை தினந்தோறும் இறைவனிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி வைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் சிவபெருமான் கனவிலே தோன்றுவாரா? கட்டாயம் தோன்றுவார். யாரெல்லாம் உண்மையான அன்போடு இறைவனை பூஜித்து பிறருக்கு கெடுதல் நினைக்கா வண்ணம் எந்த ஒரு வேண்டுதலையும் வேண்டினீர்களானால் இறைவன் கட்டாயம் உங்களிடத்தை தோன்றி அதற்கு பதில் சொல்லுவார். இறைவன் கனவிலே தோன்றுகின்றார். திலகவதியாரே, நீர் கவலைப்படாதீர், கவலைப்படவே வேண்டாம். இன்று மருள் நீக்கியார சமண சமயத்திலே இருக்கிறான் என்றுதானே நீர் வருத்தப்படுகின்றாய். நாளையே அவனுக்கு நான் சூளை நோயை கொடுத்து அவனை ஆட்கொள்ளவிருக்கின்றேன். நாளை முதல் அவன் என்னிடம் வந்து சேருவான், அவன் உன்னிடம் வந்து சேருவான். அவனை நீ என்னிடம் சேர்ப்பிப்பாயாக என்று கூறி, இவன் முன்னமே என்னை நோக்கி தவம் செய்த முனிவன்தான், அதனால் யாமே அவனை தடுத்தாட்கொள்கின்றோம், சூளை நோயை கொடுத்து தடுத்தாட்கொள்கின்றோம் என்று கூறி கனவிலே மறைந்தார். திலகவதியாருக்கு ஒரு புறம் மகிழ்ச்சி, ஒரு புறம் வருத்தம். தம்பி தாயின் சமயம் திரும்புகிறானே என்கின்ற மகிழ்ச்சியும், அதே சமயத்திலே தம்பிக்கு சூளை நோய் வருகின்றது என்கின்ற வருத்தத்திலேயும் இருக்கின்ற. அப்படியே நாமும் சற்று நேரம் இருப்போம். குங்குமார்ச்சனை முடித்த பின் இதை தொடருவோம். விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் ஓம் ஓம். அப்படியே நல்லா கையெழுத்து வணங்கிக்கோங்க. விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எல்லாம் வல்ல வேலமுகத்து விநாயகர் பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் உங்க குலதெய்வத்தை மனசாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேப்பிலி அம்மன் தேவியின் திருவருளோடும் நிகழும் புரோதி வருடம் மாசி மாதம் தேய்பிறை திதியே திதி பூர நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அருள்மிகு வெண்புலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குங்கும அர்ச்சனை சிறப்பாக நடந்திடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது குழந்தைகள் நல்ல நினைவாற்றலோடு கல்வி கற்று தேர்வு காலத்தில் நல்ல உரிய மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையிலே உரிய லாபத்தோடு நடைபெற்றிடவும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் விரைவில் கைகூடவும் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் இந்த ஆலய வளர்ச்சியில் உதவும் அனைத்து உபயதாரர்களும் உடலுழைப்பு தருபவர்களும் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்ந்திடவும் ஒரு சின்ன கூட்டு பிரார்த்தனமா நம்ம ஆலயத்தோட அடியார் அம்மா அவங்களுடைய கணவர் கொஞ்சம் உடல் முடியாம இருக்காரு.
அதனால அவர் பூரண நலம் பெற்று விரைவில வீடு திரும்பணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் அவர் பேர் கோவிந்தன்னு பேரு ஜி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாம் மனசார மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணா அந்த கூட்டு பிரார்த்தனையை அவங்களை காப்பாற்றும். அதனால நிச்சயமா இந்த ஆலய அடியாரின் கணவர் திரு கோவிந்தன் அவர்கள் பூரண உடல் நலம் பெற்று மருத்துவமனையிலிருந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வீடு திரும்பிடவும் வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். வழக்கமா நம்ம பண்றாங்க. எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம்பரையில் வாழையடி வாழையாக தலைத்தோங்கிடவும் அனைவரும் இன்புற்று வாழ்ந்திடவும் எங்கள் பாரத தேசம் வளமோடும் நலமோடும் உலகின் குருவாக ஆகிடவும் வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமஹ, பக்தவிக்ன விநாசகாய நமஹ, மகாகணபதயே நமஹ, செல்வகணபதயே நமஹ. நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி வணங்கிக்கோங்க. கையெழுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக, வேம்புலியம்மன் தேவியே வந்திடுக, திருவருளை கண்டிடுக, சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து. அப்படியே குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் பிரகிருதியை நமஹ, ஓம் விகிருதியை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூதஹித பிரதாயை நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபூத்தியை நமஹ, ஓம் பரமாத்மிகாய நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயை நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ, ஓம் தன்யாயை நமஹ, ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மியே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ, ஓம் விபாவரியே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் தித்யை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் கமலாயை நமஹ, ஓம் காந்தாயை நமஹ, ஓம் காமாயை நமஹ, ஓம் கோபசம்பவாய நமஹ, ஓம் அனுகிரகப்பிரதாய நமஹ, ஓம் புத்தயே நமஹ, ஓம் அனகாய நமஹ, ஓம் ஹரிவல்லபாய நமஹ, ஓம் அசோகாய நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் தீப்தாய நமஹ, ஓம் லோகசோக விநாசின்யே நமஹ, ஓம் தர்மநிலையாய நமஹ, ஓம் கருணாயே நமஹ, ஓம் யோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மப்ரியாய நமஹ, ஓம் பத்மஹஸ்தாய நமஹ, ஓம் பத்மாக்ஷே நமஹ, ஓம் பத்மசுந்தரியே நமஹ, ஓம் பத்மோத்ரவாய நமஹ, ஓம் பத்மமுக்யே நமஹ, ஓம் பத்மநாபப்ரியாய நமஹ, ஓம் ரமாய நமஹ, ஓம் பத்மமாலாதராய நமஹ, ஓம் தேவியே நமஹ, ஓம் பத்மின்யே நமஹ, ஓம் பத்மகந்தின்யே நமஹ, ஓம் புண்ணியகாந்தாய நமஹ, ஓம் சுப்ரசன்னாய நமஹ, ஓம் பிரசாதாபிமுக்யே நமஹ, ஓம் பிரபாய நமஹ, ஓம் சந்திரவதனாய நமஹ, ஓம் சந்திராய நமஹ, ஓம் சந்திரசகோதரே நமஹ, ஓம் சதுர்புஜாய நமஹ, ஓம் சந்திரரூபாய நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் இந்துசீதளாய நமஹ, ஓம் ஆக்வாதஜான்யே நமஹ, ஓம் புஷ்டே நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவகரியே நமஹ, ஓம் சக்தியே நமஹ, ஓம் விமலாய நமஹ, ஓம் விஸ்வஜனன்யே நமஹ, ஓம் புஷ்டே நமஹ, ஓம் தாரித்ரநாசின்யே நமஹ, ஓம் பிரீதி புஷ்கரிண்யே நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சுக்கமால்யாம்பராய நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கர்யே நமஹ, ஓம் பில்வநிலையாய நமஹ, ஓம் வராரோகாய நமஹ, ஓம் யசஸ்வின்யே நமஹ, ஓம் வசுந்தராய நமஹ, ஓம் உதாராங்காய நமஹ, ஓம் ஹரிண்யே நமஹ, ஓம் ஹேமமாலின்யே நமஹ, ஓம் கமலான்யகரியே நமஹ, ஓம் சித்தயே நமஹ, ஓம் சத்யேன சௌமியாய நமஹ, ஓம் சுப்ரதாய நமஹ,
ओम निरुपेश गदानंदाय नमः, ओम वरलक्ष्मी नमः, ओम वसुप्रभाय नमः, ओम शुभाय नमः, ओम हिरण्यप्राकाराय नमः, ओम समुद्रधनेयाय नमः, ओम जयाय नमः, ओम मंगलाय नमः, ओम विष्णुवक्षस्थलस्थाय नमः, ओम विश्वपत्ने नमः, ओम प्रसन्नाक्षे नमः, ओम नारायण समास्ताय नमः, ओम दारिद्र्यदंसिन्ये नमः, ओम देवी नमः, ओम सर्वोपद्रववारिण्ये नमः, ओम नवदुर्गाय नमः, ओम महाकाल्ये नमः, ओम ब्रह्म विष्णु शिवात्मिकाय नमः, ओम त्रिकाल ज्ञान संपन्नाय नमः, ओम भुवनेश्वरी नमः, ओम महालक्ष्मी नमः, ओम परमेश्वरी नमः, अखिलांडकोटि ब्रह्मांड नायकी वेंकुलियम्मन देवी नमः, ओम नानाविध परिमल पुष्प पत्र पुष्पाणि कुंकुमार्चनं समर्पयामि, समस्तोपचाराः समर्पयामि। ओम शक्ति, ओम शक्ति, ओम शक्ति। சொற்பொழிவு தீபாரணைக்கு பிறகு சொற்பொழிவு தொடரும். திலகவதியாரினுடைய கனவிலே தோன்றிய சிவபெருமான் கவலைப்படாதே திலகவதியாரே, கவலைப்படாதே திலகவதியாரே, முன்னமே முனியாகி இணையடைய காத்திருந்த முனிவன்தான் உமக்கு தம்பியாக திருவவதாரம் செய்தான். எனவே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு நாளையே நாம் சூளை நோய் கொடுத்து அவனை தடுத்தாட்கொள்வோம் என்று கனவிலே கூறி மறைந்தார். சிவபெருமானுடைய திருவாக்கினை கேட்ட திலகவதியார் ஒருபுறம் மகிழ்ச்சி அடைகின்றார், ஒருபுறம் வருத்தமும் அடைகின்றார். ஒருபுறம் தன் தம்பியானவன் தாய் சமயத்திற்கே திரும்புகின்றானே என்ற ஒரு மகிழ்ச்சியும், தன் குலப்பெருமையை நிலைநாட்டப் போகின்றான் என்கின்ற ஒரு மகிழ்வும் இருந்தால், தனது புதல்வன் போல வளர்த்த, தனது மகனை போல வளர்த்த தனது அருள் தம்பிக்கு சூளை நோயால் ஆட்கொள்ளப்படுகின்றான் என்கின்ற அந்த துன்பமான செய்தியை கேட்டு வருத்தமும் அடைகின்றார். இவர் இவ்வாறாக கனவிலே அந்த அசரீரி கேட்டு, அந்த கனவிலே சிவபெருமான் கேட்டு மறைந்ததுதான் தாமதம். அடுத்த வினாடியே சமணப்பள்ளியிலே பாடலிபுத்திரம் என்கின்ற ஊரிலே அவர் தங்கி இருக்கின்றார் தர்மசேனர். உடனடியாக அவருக்கு வயிற்று வலி தொடங்கியது. வயிற்று வலி என்றால் சாதாரண வயிற்று வலி அல்ல. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தலைவலியும் வயிற்று வலியும் கணக்கு வந்தால்தான் தெரியும். அப்படி ஒரு கொடுமையான வயிற்று வலி. எத்தனையோ சமணர் பள்ளியினுடைய பெரும் தலைவராகிவிட்டார் தர்மசேனர். அரசவையிலே முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கின்றார். அத்தனை ஆயிரம் வைத்திய முறைகளை அவர்கள் கையாண்டு பார்க்கிறார்கள். எந்த ஒரு வைத்திய முறைக்கும் அது கட்டுப்படவில்லை. வைத்தியம் செய்ய செய்ய வலி என்ன ஆகிறது என்றால் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சமணர்களும் அவர்களுடைய வேத மந்திரங்களை எடுத்து ஆத்தினத்தி என்றால் ஒன்றுமில்லை, உண்டு இல்லை என்று சொல்றது. அவர்களுடைய மந்திரத்தை சொல்லி சொல்லி மயிலர்கள் வருடுகிறார்கள். தீப்பிடித்தாற் போல் இருக்கிறது. மயிலர்கள் வருடுவது கூட அவருக்கு ஏதோ நெருப்பை அள்ளி மேலே கொட்டுவது போல கொடுமையான வழியினை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே என்று நாம் அதிகமான துன்பங்களை சந்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை பத்தின ஒரு நினைப்பே நமக்கு வரும். அதுவரை நமக்கு வராது இல்லையா? எப்பொழுதுமே வாழ்க்கையிலே பெரும் துன்பத்தை அனுபவித்து இனி இதுக்கு மேல நம்ம வாழ முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன் வர்றது, ஒரு நிலைமைக்கு வரும்போதுதான் நம்ம வீட்டுல இருக்கிற மனைவியோ கணவனோ தாயோ தந்தையோ மகளுக்கோ அந்த அருமை வீட்டுல இருக்கிறவங்களோட அருமை அன்னைக்குதான் புரியும். அது வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க இங்க எல்லாம் ஒரு சுத்தலாம். கடைசியில ஒண்ணும் முடியாம வந்து படுக்கிற அன்னைக்குன்னா வீட்டுல இருக்கிறவங்களோட அருமை தெரியும் இல்லைங்களா? கை கால் வராம படுக்கிற அன்னைக்குன்னா வீட்டுல இருக்கிறவங்களோட அருமை. 3 வேளை சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் பார்க்கும்போதுதான் அந்த அருமை தெரியும். அப்படி ஒன்றும் முடியாமல் இருக்கின்ற வேறு வழி. அந்த சமயத்தில் தான் அவருக்கு தன்னுடைய அக்காவினை பற்றிய நினைப்பே வருகிறது. 14 வயதிலே சென்றவர். இப்பொழுது அவருக்கு வயது 53. இத்தனை வருட காலமும் சமணத்திற்கே உழைத்து அவருக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. வயிற்று வலி வந்துருச்சு. சமணர்களும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாரு? எத்தனை நாளைக்கு? அவங்களும் குடும்பம் இல்லை இல்லையா?
அதனால வேறு வழி இல்லாமல் தனது அக்காவிடமே செல்ல தீர்மானிக்கின்றார். அச்சமயத்திலே தனது சமயக்காரனை அனுப்பி தனது அக்காவை அழைத்து வரும்படி ஆள் அனுப்புகிறார். இங்க பாடலிபுத்திரத்திலிருந்து இவர் எங்க இருக்கின்றார்? அவர் எங்க இருக்கார்? கேள்விங்க பாடல திருவதிகை வீரட்டானத்திலே இருக்கின்றார். இன்னைக்கு பண்ருட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, பலாப்பழம் இல்லையா, அந்த பலாப்பழம் விளையக்கூடிய ஒரு இடம். அங்கு சென்றால் நீங்கள் பழா கனிகளை மட்டும் அல்ல, இறைவனுடைய பக்திங்கிற கனியோட போனீங்கன்னா முக்திங்கிற பொருளையும் அங்க வாங்கிட்டு வரலாம். சுவை மிகுந்த முக்திங்கிற பழத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானத்திற்கு செல்கின்றார். வீரட்டானத்திற்கு சென்று திலகவதியாரிடம் சொல்கின்றார், இந்த மாதிரி உங்க தம்பிக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீங்க உடனே கிளம்பி இந்த சமணர் படுக்கைக்கு வரணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. எப்படியாவது கொஞ்சம் தயவு பண்ணி வாங்க. நன்றையா அமல் படுக்கைக்கு நான் வரேன் அப்படிங்கிற திலகவதியார் ஒரே வார்த்தை சொல்றாரு, நல்லது எதுன்னு தெரியாத அந்த சமணர்களுடைய சமணப்படுகைக்கு நான் வரமாட்டேன். வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வேணும் அவனை இங்க வர சொல்ல. நன்றையார் சமணர் படுகைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில காட்டி விட்டுறாங்க. இவரும் போய் சொல்கின்றார். இவரு வந்துட்டு போவதுக்குள்ள அந்த இரவு ஆயிருது. இரவு சென்று சொல்கின்றார்கள், உங்கள் தமக்கையார் வர மறுத்து விட்டார். சரி, இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லை, நம்ம தான் அங்க போகணும். அவர் அங்க வரல, நம்ம வேற வழியில நம்ம தான் இங்கிருந்து கிளம்பி போகணும். எப்படி கிளம்பி போறது? வயிற்று வலியோடு முடியாத ஒரு வயிற்று. உடனே அந்த சமயக்காரன் சொல்றான், நான் எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏதாவது என்னால் முடிந்த உதவிகளை செய்கின்றேன், வாருங்கள் நம்ம 2 பேரும் கிளம்பி போவோம்னு அப்படியே தோல்ல கை போட்டு நடக்க முடியாம உருண்டு தவழ்ந்து 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 வருகின்றார். இப்படி தவழ்ந்து தவழ்ந்து வருகின்றது. பாடலிபுத்திரத்திலிருந்து அந்த திருவதிகை வீரட்டானம் வருவதற்குள் விடிந்து விட்டது. விடியற்காலை மணி 3:30 4 மணி, பிரம்ம முகூர்த்தம். திலகவதியார் அச்சமயத்திலே கோவிலினுடைய குளத்திற்கு சென்று குளித்து நீராடிவிட்டு கரையேறி கோவிலிலே வேலை செய்வதற்காக, கோவிலுக்கு திருத்தொண்டு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மாக்கு அப்ப வயசு எவ்வளவு? 55 வயசு. அந்த அம்மா காலையில எழுந்து குளத்துக்கு போய் கோவில் குளத்துல குளிச்சு அப்படி எல்லாம் வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்துல பாக்குறாரு, அங்கிருந்து வெள்ளாடை உடுத்தி கொடுக்குற அப்படியே தவழ்ந்து 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 வர்றார். கிட்ட வருதான் தெரியுது யாரு? தன்னுடைய தம்பியான மருள்நீக்கியார் வருகின்றார்னு தெரியுது. அகத்திலே இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. தன்னுடைய தம்பி கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சா கூட அகத்திலே ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா, இப்படி தவழ்ந்து கொண்டிருக்கின்ற போதெல்லாம் நான் தானே அவனை வளர்த்தினேன், இப்படி தவழ்ந்து கொண்டிருக்கும் போதுதானே என்னை விட்டு இவன் பிரிந்து சென்றான், என்னை விட்டு தவழ்ந்து கொண்டிருக்கும் போது பிரிந்து சென்ற இவனை தவழ்ந்து கொண்டே என்னிடம் வரை வைத்தாயே இறைவா, உன் கருணையை நான் என்னவென்று பாடுவது. நாவுக்கரசராக வந்த அந்த மருள்நீக்கியாருக்கும் வயிற்றுவை தாங்க முடியவில்லை. அவை சொல்லுவாள், கொடியது என்னவென்று கேட்டால், கொடிது கொடிது வடுமை கொடிது. கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொன்னா கொடுநோய் என்பார் இல்லையா. இருப்பதிலே கொடியது வறுமை, வறுமையை விட கொடியது இளமையில் வறுமை, அதை விட கொடியது கொடுமையானது ஆற்றுண்ணா கொடுநோய். அப்படி கொடுமையான ஆற்றுண்ணா கொடுநோயை பெற்று வந்திருக்கின்றேன் அக்கா, எனக்கு ஏதாவது ஒரு விதத்திலே நீதான் உபாயம் செய்ய வேண்டும், எனக்கு உபாயம் செய்து என்னை காத்தருவாயாக என்று வேண்டுகின்றார், மன்றாடுகின்றார். உடனே திலகவதியார் திருவாய் மலர்ந்ததினார், உனக்கு உபாயம் வேண்டுமா? சிவாய நம என்ன சிந்திப்பதுதான் உனக்கு உபாயம் என்று கூறி, அச்சமயத்திலே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்கின்ற சிறப்பை பெற்ற திருநீற்றினை கொடுத்து திலகவதியார் திருநாவுக்கரசரிடம், அதாவது மருள்நீக்கியாரிடம் சொல்கின்றார், நெற்றியிலும் பூசி வாய்க்குள்ளும் விட்டுக் கொண்டு வா. இறைவனுடைய திருவருளினாலே
விபூதி யாரிடமிருந்து பெறுகின்றார்? திலகவதியாரிடமிருந்து விபூதி பெற்று சிவாய நம என்கின்ற சிவ தீட்சையையும் பெற்று நெற்றியிலே விபூதி பூசி அதை வாய்க்குள்ளும் விட்டு இப்பொழுது கோவிலுக்குள் சென்று வீரட்டானேஸ்வரரை பணிந்து வணங்குவாயாக, உனது வயிற்று வலி குறையும் என்கின்றார். பாருங்க, நம்ம சொல்றோம், நம்ம சமுதாயத்துல என்ன சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஒரே வார்த்தையில, மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை மிகுந்து போச்சு. திலகவதி அது யாரு? கணவனை இழந்து வெள்ளாடை பூண்டு வாழ்கின்ற ஒரு பெண். அவங்கதான் என்ன கொடுக்குறாங்க? அப்பேற்பட்ட திருநாவுக்கரசருக்கு சிவதீட்சை கொடுத்ததே அவங்கதான். அதனால நம்ம கிட்ட எல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. மூட நம்பிக்கைங்கிறது இடையில இவங்களா உள்ள சொருகிட்டு இங்க மூட நம்பிக்கை, அதாவது இந்த இது என்னது, ஏதாவது ஒண்ணு குடிக்கிறதுக்கு ஒரு முன்னாடி அங்க கொண்டு போய் அதையே வச்சுட்டு இது இங்க இருக்குது பாருன்னு குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மூட நம்பிக்கைங்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அதுக்காகத்தான் இந்த தேவார திருவாசகங்கள் பெரிய புராணங்களை எல்லாம் நீங்கள் முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுடைய சமயம் சாதாரண சமயம் அல்ல. இது ஒரு உண்மை விளங்கணும். அப்படி இது ஒரு உண்மை, இது ஒரு பெரும் விருட்சம் மாதிரி. அப்படியெல்லாம் இல்லைன்னா என்றோ வந்த இந்த எத்தனை படையெடுப்புகளையும் தாண்டி இந்த சமயம் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுங்களா. இதை கடந்து வாழ்வதெல்லாம் சாதாரண விடயமும் அல்ல. சரி, அப்படி தமக்கையாரினாலே தீட்சை கொடுக்கப்பட்டு திருநீர் வழங்கப்பெற்று கோவிலுக்குள்ளே செல்கின்றார். கோவிலுக்குள்ளே சென்றதும் இறைவனை பார்த்த மாத்திரத்திலேயே பாடும் எண்ணத்தை பெறுகின்றார். உடனே தனது முதல் பதிகத்தை பாடத் துவங்குகின்றார். ஊற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நானறியேன் என்கின்ற தனது முதல் தேவார் ஆற்றேன் அடியேன் அதிகை கெழில என்று முதல் பதிகத்தை பாடத் துவங்குகின்றார். இங்கே ஒரு சின்ன திருத்தம். நாம் என்ன சொல்கின்றோம் என்றால், திருஞான சம்பந்தர் பாடியதையும் தேவாரம் என்றுதான் சொல்கின்றோம், திருநாவுக்கரசர் பாடியதையும் தேவாரம் என்றுதான் சொல்கின்றோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதையும் தேவாரம் என்றுதான் சொல்கின்றோம். ஆனால் அது அல்ல. இதை அனைவரும் உணர்ந்து கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவாரம் என்பது உருகி உருகி இறைவனை பாடி கண்ணிலே கண்ணீர் வரவழைப்பதுதான் தேவாரம். மற்ற இருவரும் அப்படி உருகி உருகி எல்லாம் பாடவில்லை. அவர்களும் பாடினார்கள், அவர்கள் பாடும் முறை வேறு. அதனால் திருஞான சம்பந்தர்களுடைய பாடல்களை திருக்கடை காப்பு என்றும், சுந்தரனுடைய பாடல்களை திருப்பாட்டு என்றும், இவர் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் மட்டுமே தேவாரம் என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் மரபு. ஆனால் நாம் இன்று மூவர் தேவாரம் என்று பொதுப்படையாக சொல்லிவிடுகின்றோம். ஆனால் திருநாவுக்கரசர் பாடியதுதான் தேவாரம். தேவார மூவர்களிலே மூத்தவரும் இவர் பாடியதுதான் முதல் பதிகம். அப்பதிகம் பாடி கூற்றாயினவாறு என்கின்ற பதிகத்தை பாடுகின்றார். பாடுகின்ற மாத்திரத்திலே வலி குறைகின்ற உணர்வையும் அவர் தருகிறார். அதனால்தான் முதல்ல எப்படி இருக்குது, கூற்றாயினவாறு விளக்ககளில், ஏப்பா எனக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை நீ எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துட்ட, கொடுமை பல செய்த நான் அறிவேன். அதுக்காக நானும் எத்தனையோ கொடுமைகளை செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. ஆற்றேன் அடியேன் அதிகை கெழில வீரட்டானத்துறை அம்மானே என்று பதிகத்தை பாடி முடிக்கின்றார். பதிகம் பாடி முடித்ததுமே தனது வயிற்று வலி நீங்க பெறுகின்றார். பதிகம் பாடும் போதே இறைவனையிடம் அப்படி அவர் அப்படியே நெருங்குவதையும் அவர் உணர்கின்றார். எப்படின்னா, கூற்றாயினவாறு விளக்கு அகலீர் என்று அருட்மிகுதி கொடுத்து இறைவனை மரியாதையோடு பாடிய அவர் அதிகை கெழில வீரட்டானத்துறை அம்மானே என்று அன்போடு அழைத்து அவரிடம் இறைவனிடம் அருகிலே வந்துவிட்டோம் என்பதையும் அவர் பதிகத்திலேயே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இப்படி இவர் பதிகம் பாடி முடித்த உடனேயே வானத்திலிருந்து ஒரு அசரீரி உதித்தது. இன்று முதல் நீ நாவுக்கரசு என்கின்ற பெயரிலே வழங்கப் பெறுவாய் என்று சிவபெருமானாலே ஆசீர்வாதம் செய்யப்பட்டார். நாவுக்கரசு என்றால் உலகத்திலே நான் படைத்த அனைவர்களுக்குமே அரசனாக திகழ்பவன் என்கின்ற பொருளிலே அது நாவுக்கரசு என்று சொல்லும். நாக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த நாக்கு இறைவன் எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்காரு பாருங்க. எப்பவும் பாருங்க, இந்த நாக்கு ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். அதுக்கு 32 காவல்காரங்களை வேலை போட்டு வச்சிருக்காரு.
2 பூட்டு வேற போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா இதையும் மீறி அந்த நாக்கு கம்முன்னு இருக்குங்கிறீங்க. எப்பொழுது மற்றவர்களிடம் பேசும் போதும் ஈரத்தன்மையோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாக்கு எப்பவுமே ஈரத்துல இருக்கு. அந்த நாக்கு அதனாலதான் இறைவன் ஒரு காலம் வரல விடுறதே கிடையாது. ஏன்னா நீங்க பேசும்போது அன்போடு கனிவோடு ஈரத்தோடு பேச வேண்டும். அதுக்காக தான் 32 காவல்காரர்கள். தேவையற்றதை பேசாது, தேவையில்லாத பேசாது. நம்ம மாதிரி என்ன பண்ணுவோம், தேவையில்லாத இடத்துல பேசினா எல்லா பிரச்சனைக்கும் வழிவகுச்சு. சரிங்களா? ஒரு தடவை நாக்கும் பல்லும் பேசிக்கிட்டான். நாக்கு, உனக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டேன், இனிமே எங்காவது பேசுறதுனா அளவா பேசு. பல்லு சொல்லுச்சான், சரி நாக்கு கேள்வி அப்படின்னு பல்லு சொல்லிச்சான். உடனே நாக்கு கேட்டுதான், நான் பேசுறதுக்கும் நீ என்ன எதுக்கு மிரட்டுற? நான் பேசினா பேசிட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ பேட்டி பேசிட்டு போயிடுற, வர்றவன் என்ன சொல்றான், நாக்க கழட்டிடுவான், நான் சொல்றான் பல்ல தட்டிடுவேன்னு என்னைதான் கத்துறேன். அதனால நீ பேசுனா எனக்கு தான் பிரச்சனை, பார்த்து பேசுவே அப்படின்னு. சோ அந்த மாதிரி இந்த நாக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, பஞ்சேந்திரியங்களிலே இதுவும் ஒன்று. பஞ்சேந்திரியங்கள் என்ன? கண், காது, மூக்கு, செவி, வாய் என்ற பஞ்சேந்திரியங்களிலே இது ஒன்று. இது சுவையை உணரக்கூடிய கருவி. இந்த நாக்கு சுவையை உணரக்கூடிய கருவி. ஆனா இது ஒண்ணு மட்டும்தான். கண்ங்கிறது பார்த்ததை மட்டும்தான் செய்யும், மூக்குங்கிறது முகர்வதை மட்டும்தான் செய்யும், காதுங்கிறது கேட்பதை மட்டும்தான் செய்யும். ஆனால் இந்த நாக்கு சுவையை உணரவும் செய்யும், பேசவும் செய்யும். சரிங்களா? ஒரு முதலையோ ஒரு காண்டாமிருகமோ ஒரு டைனோசரோ வந்தா என்ன சொல்றோம், வாயில்லா பிராணி சொல்றோம் இல்லைங்களா? அது வாயில்லா பிராணின்னு என்ன இருக்கு? வாய் இல்லாமையா இருக்குது? அதுக்கெல்லாம் பெரிய வாய் இருக்கு. சரிங்களா? வாயில்லா பிராணி என்றால் நாவால் பேசும் தன்மை இல்லாத பிராணி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்படி நாவால் பேசுகின்ற தன்மையுடைய அனைவருக்குமே நீ இன்று முதல் அரசனாக இருப்பாய் என்று நாவுக்கரசு என்று பெயரை வழங்குகின்றார். அப்படி நாவுக்கரசு என்கின்ற பட்டத்தை பெற்று இவர் சைவ சமயம் திரும்பிய உடனே யாருக்கு அங்க பொறுக்கல, சமணர்களுக்கு அது பொறுக்கல. உடனே அவர்கள் அரசனிடம் போய் முறையிடுகிறார்கள். அரசே, இந்த மாதிரி நாவுக்கரசர் தாய் சமயம் திரும்புறேன்னு சைவ சமயத்துக்கு திரும்பிட்டார், இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சொல்றார், சரி அவரை அரசவைக்கு அழைத்து வாருங்கள். காவலர்கள் எல்லாம் வீரட்டானத்துக்கு போறாங்க. அங்கிருந்து வர சொல்றாங்க. வர சொல்லும் போது ஒண்ணு, ஐயா நீங்க கண்டிப்பா அரசவைக்கு வரணும். அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்ற. இனி நான் அஞ்சுவதும் அடிபடிவதும் இறைவன் ஒருவனுக்கு, அவன் ஆட்கொண்டவர்கள் என்னை வேறு ஒருவருக்கும் நான் ஆட்கொள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வர மறுத்து விடுகின்றார். அப்படி வர மறுத்ததும் காவலாளி சொல்றா, ஐயா நீங்க வந்துருங்க, இல்லைன்னா எங்களுக்கு தேவையில்லாம 4 சவுக்கடி கிடைக்கும், அதனால எப்படியாவது நீங்க தயவு செஞ்சு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ரொம்ப டைம் எடுக்கல, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன், ஏன்னா உங்களுக்கும் வேலைகள் இருக்கு, மன்னிக்கணும். சரி அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க கட்டாயம் வந்துதான் ஆகணும் போது, சரி ஓகே என்னால உனக்கு ஏன் கஷ்டம்னு இவரும் போறார். அரண்மனைக்கு போறாரு. போன உடனே முதலிலே என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நீ இந்த மாதிரி சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு போயிட்ட, அதனால சமண சமயத்துக்கு அரச சமயத்துக்கு நீ துரோகம் செய்து விட்டாய், அதற்காக நீ தண்டனை பெற வேண்டும்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுத்து உணவிலே நஞ்சு கலந்து ஊட்டுகின்றார். அவர் எதை பத்தியும் கவலைப்படல. நஞ்சா கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டாரு. என்னை ஆளுகின்ற இறைவன் தொண்டையில ஆழகால விஷத்தையே அடக்கி வைத்திருப்பவன், இந்த விஷயம் என்னை என்னப்பா செய்யணும், அதை வாங்கி சாப்பிட்டாரு. இறைவன் கருணையால் அவருக்கு ஒன்றுமாகவில்லை. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு குழியை தோண்டி அவர் உள்ள இறக்கி தலையை மட்டும் வெளியே நிறுத்தி வச்சுட்டு யானையை கொண்டு வந்து காலால் இடறி விடுறது. ஒரு குழியை தோண்டிடுறது, ஒருத்தர் உள்ள கொதிச்சு தலை மட்டும் வெளியே இருக்கிறது, யானையை கூட்டி வந்து அப்படியே ஒரு ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதைக்கிறது. அந்த தலை உருண்டு ஓடும், உடம்பு உதறக்கூட முடியாம அப்படியே ஒரு கொடுமையான ஒரு தண்டனை. அந்த தண்டனையை கொடுக்கறாங்க. போலாம் அப்படின்னு அங்க போயிடுறாரு. ஒரு மைதானத்திலே சென்று குழியை தோண்டி இவர் உள்ள விட்டாச்சு. யானையை கூட்டிட்டு யானை பழம் வந்துச்சு, யானையை விடுறாங்க. அந்த யானையை போகும்போது பாக்குறாரு, அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை, கற்பக களிரே, உன்ன மாதிரியே ஒரு யானை என்னுடைய தலைவன் வீட்டுல இருக்குது, அந்த யானைக்கு விநாயகன் பேரு, அப்படி இருக்கக்கூடிய விநாயகனை வச்சிருக்கிறவர் தான் என் தலைவர்னு சொன்னோன்னு என்ன பண்ணுது, அங்கிருந்து வந்த யானை அவருக்கு மரியாதை செலுத்தி விட்டு நேரா வந்து எந்த பாகன் தன்னை ஏவினானோ அவனை தூக்கி போட்டு ஒரு மிதிக்கு வச்சுட்டு அதுவும் போயிடுச்சு. அதை போங்கடா அப்படின்னு. இது என்ன பண்ணி பார்த்தாங்க, இது வேலைக்காகல. அடுத்தது நேரா கொண்டு போய் சுண்ணாம்பு கலவை,
அந்த காலத்துல பெரியவங்களுக்கு தெரியும், சுண்ணாம்புக்கல்ல தண்ணி ஊத்துவாங்க, அப்படி கொதிக்கும், அது கத 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 கதன்னு கொதிக்கும். அப்படி சுண்ணாம்பு கால்வாய் நீற்றறை என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கால்வாயிலே அவரை உள்ள விட்டு கதவை சாத்திட்டு தண்ணியை ஊத்துறாங்க. அது கொதிக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அவரால் பொறுக்க முடியாது, யாராலும் பொறுக்க முடியாது, வெந்துருவாங்கன்னு சொல்லி உள்ளே தாட்டி உள்ள தள்ளி கதவை சாத்திடுறாங்க. 1 இல்ல 2 இல்ல 7 நாள் உள்ள போனதையும் அவர் என்ன சொல்றார், சொர்க்கமோ நரகமோ, நரகமாக இருந்தால் கூட எம்பெருமான் இறைவன் அங்கே வந்து விட்டால் அது சொர்க்கமாகிவிடும். அப்படி கொதிக்குது. கொதிக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு அவர் பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றையும் வீங்கில வேதிலும், மாசில் வீணையும். மாசில்லாத வீணையினுடைய ஒளி கேட்குதான் எங்க, அந்த சுண்ணாம்பு காலவாய் கொதிக்கிற அறைக்குள்ள. மாலை மதியம், மதியம்னா என்ன, நிலவு, குளிர்ச்சியான நிலவினுடைய ஒளி அவர் மேல் படுதான். வீசு தென்றலும், தென்றல் அப்படியே வீசி அவர் மேல தாளாட்டுதான். வீங்கில வேலில், அருமையான குலநாதத்தோடு கலந்த ஒரு வேலில். மூசு வண்டரை பொய்கையை போன்றவே ஈசன் எந்தை இணையடி நிழலே. ஈசனுடைய திருவடை நிழல்ல போயிட்டா ஒரு பொய்கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதான், குளிர்ந்த பொய்கை. அவர் எங்க இருக்கிறாரு, கொதிக்கிற சுண்ணாம்பு கலவாய்க்குள்ள உட்கார்ந்துட்டு அவர் இந்த பாட்டை பாடுறார். 7 நாட்கள் கழித்து அவரை வெளியே திறக்கிறாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு சில்லுன்னு வெளியே வர்றார். முதல்ல ஏர் கண்டிஷன் போட்டது யாரு, சிவபெருமான் தான். ஏர் கண்டிஷன் ஏசி எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறேன், அன்னைக்கே அவரு மாணிக்க வரது கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி குளிர்ந்த அறையிலிருந்து வெளிவரும் போல எந்தவித சலனமும் இன்று வெளியே வருகின்றார். இதை பார்த்த சமணர்களுக்கு இதற்கும் பொறுக்கல, என்னது இதுவும் சொல்லலையா, இவன் எல்லாம் நம்ம கிட்ட கத்துக்கிட்ட மந்திரத்தை வச்சு தப்பிக்கிறான். எப்படி, இதெல்லாம் அரசே நம்ம கிட்ட கத்துக்கிட்ட மந்திரம், அதை வச்சுதான் அவன் தப்பிக்கிறான். அடுத்து வேற நம்ம கிட்ட தப்பிக்க முடியாத ஒரு செயல் இருக்கு, அதை செய்வோம். என்ன செயல், கல்லை கட்டி கடலை போட்டுருவோம். கடல்ல சும்மா போட்டா கூட நீந்தி வந்துருவார். அதனால என்ன பண்ணலாம், கல்லை கட்டி கடலில் போட்டுருவோம். அதுக்கும் சரிந்தாரு. உடனே ஒரு பெரிய பாறாங்கல் எடுக்கிறாங்க, சங்கிலியை போட்டு அப்படியே இருக பிணைத்து ஒரு கூட்டை போட்டு பூட்டி நேர கடலுக்குள்ள கொண்டு போறாங்க. கடலுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. கடலுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டதும் அவர் ஒன்னும் பாடல. கல்லை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயமே என்கின்ற 5 எழுத்தை பாடுகின்றார். 5 மந்திரத்தை பாடிய மாத்திரத்திலேயே அந்த கல் என்ன ஆகுதான், கல் கரைந்து மிதக்க ஆரம்பிக்கிறான். கல் கரைந்து மிதக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கல்லை கட்டி கடல்ல, நம்மளுடைய இந்த சம்சாரங்கிற கல்லை கட்டி நம்ம கடல்ல போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த வாழ்க்கைங்கிற கடல்ல போட்டிருக்காங்க இல்லைங்களா. இதுல நீங்க சம்சார கடலுக்குள்ள மூழ்காம இருக்கணும்னா சிவபெருமானுடைய அந்த 5 லட்ச பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுனீங்கனாலே என்னது, அந்த சம்சாரங்கிற சாகரத்துல இருந்து உங்களுடைய வினைங்கிற கல்லை கரைச்சி இறைவன் உங்களை மிதக்க வைத்து கரையேற்றுவார். அப்படி கல் மிதந்து வருகின்றது. கடலூர் பக்கத்துல இன்னைக்கும் போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது, கரையேறினான் குப்பம், அந்த ஊர் பேர். கரையேறினான் குப்பம்ங்கிற ஒரு ஊர் இன்னலும் இருக்குது. அந்த இடத்துல அந்த கல் வந்து அவரை கரையேற்றி விடுகிறது. கரையேற்றி விட்டு அவரை பார்த்து, கரையேறி வந்ததை பார்த்ததும் மன்னனும் மனம் திருந்தினான். மன்னனும் சைவ சமயத்திற்கு திரும்பி திருநாவுக்கரசனுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி அவரிடத்திலே திருநீர் பெற்று சைவ சின்னங்களை அணிந்து அவனும் சைவ சமயத்திற்கு திரும்பினான். இவ்வாறு மன்னன் சைவ சமயத்திற்கு திரும்புகின்றான். திருநாவுக்கரசரும் சைவ சமயத்திற்கு திரும்பிவிட்டார். இனி அவர் செய்த அற்புதங்களையும் அவர் சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டையும் அடுத்த சிவராத்திரி என்றான சொற்பொழிவிலே நாம் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். 6 கடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்கவத்தை ஒரு செய்த நிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க சற்றேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆணைகன் நனங்கு வாழ்க, மாறிலா வழி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி.